காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் எடுத்துட்டோம் அப்படின்னா தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி எடுத்து அப்படின்னாலே வந்துட்டு இங்க குரு தான் ஆட்சி அதிபதியா வராரு. ஸோ குரு அப்படின்னாலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். எல்லாத்துக்கும் யார பிடிக்கணும் அப்படின்னா குருவ தான் பிடிப்போம். ஸோ அவர் அங்க கரெக்ட்டா இருக்காங்களா அப்படிங்கிறது தான். அதாவது இவங்களுடைய நிலைகள் என்னவா இருக்கும்னா, என்னுடைய வாழ்க்கைய நான் தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு என்ன தேவையோ அத நான் தான் சூஸ் பண்ணுவேன். நான் எப்பவுமே ஒரு டீச்சர் எப்படி இருப்பாங்க? டீச்சர் வந்து அட்வைசரா எல்லாருக்கும் எல்லா பாடங்களும் சொல்லி தரக்கூடிய நபரா இருப்பாங்க. ஆனா, இவங்களுடைய கற்றல் அப்படின்றது வேறையா இருக்கும். ஆனா, அவங்களுடைய அவங்களுடைய நாலேட்ஜ வந்து பல பேருக்கு பயனுள்ளதா குடுப்பாங்க. ஸோ, அந்த மாரி நபர்கள் தான் அந்த தனுசு ராசியில இருக்குது. 9ஆம் இடத்துல வரக்கூடிய இங்க குரு அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா, சில பேருக்கு இந்த அப்பா, பையன் அப்படின்ற ஒரு பாண்டிங்ல ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இருக்கும். கூட பயணிக்க முடியாத நிலை இருக்கும். இருக்கிறதுலயே வந்து 2 பேருமே எதிரும் புதிருமான ஆட்களா வாழக்கூடிய நிலைகள்லாம் நெறைய பேர் பார்ப்போம். அப்பா திங்க் பண்றத பையன் திங்க் பண்றான். பையன் திங்க் பண்றத அப்பா திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி நிலைகள் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அப்பா வந்து கொஞ்சம் கூட ஒரு குடும்பத்த எடுத்து வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளா இல்லாம இருப்பாங்க. அத்தன பொறுப்பு இந்த பையனுக்கு சின்ன வயசுலயே வரக்கூடிய நிலைகளா இருக்கும். ஸோ அளவு கடந்த நாலேட்ஜ் அப்டின்னுவாங்க. எக்ஸ்ட்ரீமா லௌகீக வாழ்க்கையில போறவங்களும் இவங்க தான். எக்ஸ்ட்ரீமா எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்டின்ற அளவுக்கு ஆன்மீகத்த தேடுறவங்களும் இவங்க தான்.